ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து காளான் பிரியாணி போட போகிறோம். எல்லாம் லைனில் இருங்க, அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள், அடுத்து மேலே இதே மாதிரி வீடியோ ட்ரை பண்ணலாம். ஓகே, பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? ஊற்றுங்க, சொல்லிக்கிட்டே ஊற்றுனே. ஆயில் எவ்வளோ? ஆயில் வந்து 1.5 கிலோ போடுறோம். வந்து 350 ml வச்சு 300 ml ஊற்றிருக்கோம். 300 ml. ஓகே, அடுத்து டால்டா சேர்த்துக்கிறோம். டால்டா சேர்த்துருக்கோம். எண்ணெய் காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் நம்ம செய்ய போகிற காளான். இதுக்கான பேஸ்ட், அப்புறம் காய்கறி ஜாமான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. அப்புறம் மிக்சிங் டெக்ஸ்டரையும் பார்த்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காய்கறி எண்ணெய் பட்டிக்க போட்டுக்கணும். ஆனியன் சேர்த்து எண்ணெய் கொதிச்சு வர செகண்ட்லேருந்து ஆனியன் ஃபஸ்ட்டு போடுறோம். பார்த்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆனியன் போட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா. மறுபடியும் பச்சை மிளகாய் உள்ள சேர்க்குறோம். ஒரு 3 பச்சை மிளகா. இது நல்லா அப்படி ஃப்ரை ஆகி வரணும். நல்லா பார்த்துங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படி வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ அதை கொஞ்சம் ஆயில் ஃப்ரை ஆகி எல்லாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூட போகிறோம். சின்ன ஃப்ளேமில் வந்து நெருப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து மூடி வச்சோம்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகி பார்த்துங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இது வந்து வெங்காயம் வதங்கும் போதே தூவி விட்டுறணும். ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மசாலாவோட ரா மெட்டீரியல் வந்து தெரியாது, இதுலேயே வந்து மிங்கிள் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே போட்டோம்னா மிங்கிள் ஆகி அரைஞ்சி வந்துடும். அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் ஒன்று பாதியமாக இருக்கும்போது மொத்த எசன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடாது, அப்படியே இருக்கும். கரெக்டு தான். அது அப்படியே இதுலேயே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதோடய சேர்ந்து மிங்கிள் ஆகிடும், வதங்கி வரணும். ஆமாம், வதங்கி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் திரும்பியும் மூடியை போட்டு வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு நம்ம நினச்ச மாதிரியே. ஓகே, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டா இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள். மிளகாத்தூள் தான், அதாவது 1 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூனில் இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 டீஸ்பூனாக சேர்த்துக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா கலர் நம்ம சேர்க்காமல் இருக்கணும். அதுக்காக வந்து அதுக்கு பதிலாக இதை இப்பயே சேர்த்துட்டோம்னா கலர் கொடுத்தோம் ஒரு. ஓகே, இந்த ரெட்டிஷ் கலர் கொடுத்துச்சா, இந்த ரெட் கலரு கொஞ்சம் கிடைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக. நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதுனால இந்த சட்டி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு செய்கிறதுனால கம்மியான சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா சேர்க்குறோம். புதினா ஒரு கைப்பிடி. புதினா போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா வதக்கணும். புதினா சேர்த்த பிறகு மல்லித்தலை. அதுக்கப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி. புதினாவோட மல்லி கம்மியாக இருக்கணும். புதினாவை கம்பேர் பண்ணும்போது மல்லி கம்மியாக இருக்கணும். கரெக்டாக கேட்டுங்க. போட்டோமா? போட்ட பிறகு நல்லா அதை வந்து சுருளை வதக்கணும். மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். அது அப்படி கொஞ்சம் நேரம் சுருளை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது எந்த ஒரு பிரியாணியும், வதக்கணும். ஓகே, இதில்
கொஞ்சோண்டு அடுத்தபடியாக நம்ம இப்போது வந்து இதில் கொஞ்சமாக அப்படியே கேமராவில் காட்டு. மிளகுத்தூள் கொஞ்சோண்டு கொஞ்சமாக. எப்பவுமே நம்ம போட்டிருக்கிறதோட காட்டம் வந்து தெரியாத அளவுக்கு நார்மலாக ஓகே போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இது எண்ணெய் பிரியட்டும். இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். ஓகே. அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகி இந்த கலரில் வந்தோன்னா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நல்லா பார்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன வதக்கல் ப்ராசஸ் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும். அடி உட்காரும், இந்த ஃப்ளேமில் வரணும். சொல்ல அரைச்சி வச்ச தக்காளி விழுதுகள், தக்காளி அதையும் சேர்த்து இதோட நல்லா சுருண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் கரெக்டாக இப்படி சுருண்டு வரணும். அரைச்சி ஊற்றியாச்சு தக்காளியை. அரைச்சி ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். அதில் மைய அரைக்கணும், ஒரே தெரியாக அரைச்சிடக்கூடாது. அவ்வளோ தூரத்துக்குலாம் சொல்ல வேணாம்டா, சாதாரணமாக சொல்ல போதும். டீட்டெயில் கொடுத்துக்கிறது நல்லதில்ல. டீட்டெயிலாக கொடுக்குறீங்களோ? நாங்கள் அப்படி தான் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணுறதுல அடியே பிடிச்சிடக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. லோ ஃப்ளேம்லாம் தேவையில்லை, நார்மல் ஃப்ளேம்லேயே செய்யலாம். ஓகே. இது நல்லா சுருண்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அடுத்து வந்து தயிர் சேர்க்கணும். இது வீட்டில் உர ஊற்றுனது. ஏன்னா வீட்டில் உர ஊற்றுனது புளிப்பாக இருக்கும், நார்மலாக ஊற்றினா போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அதையும் பார்த்துங்க. இது நல்லா அப்படி வந்துருச்சு. சுருண்டு வந்த உடனே நம்ம இந்த பச்சை பட்டாணியை உள்ளே சேர்க்கணும். பச்சை பட்டாணிக்கா? பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஷ்ரூம் போட்டுக்கிறோம். நம்மளோட ஸ்பெஷல் மஷ்ரூமை நல்லா அலசி வச்சுருந்தோம். மஷ்ரூம் எடுத்து பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் செய்யறதுனால இது வந்து தம்மு ஏற்ற போகிறதுனால அதிலே பாயில்ட் ஆகிடும். சும்மா ஒரு வதக்குனா போதும். இது நிறைய பேருக்கு செய்யறதுனால இவ்வளோ மஷ்ரூம் போடுறோம். உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கிரேவியோடு சேர்ந்து இதுவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 அரிசி போட்டிருக்கோம். அதே அளவுக்கு 6 தண்ணி ஊற்றணும். 1 2 3 4 5 6. இப்போ 6 தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தான் வந்து இந்த உப்பு இருக்கா அப்படின்னா
அதுதான் இப்போ மெயின். இப்போ கடைசியாக உப்பு தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறது. ஓகே, நிப்பாட்டிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி, அரை கைப்பிடி. இதில் இன்னொரு அரை கைப்பிடி. கரெக்டாக அந்த அளவுக்கு சேர்த்த மாதிரி சேர்த்துக்கணும். தேவையான அளவு கரெக்டாக போட்டுங்க. இந்த தேவையான அளவு என்னன்னு தான் காரி மூஞ்சிலுக்கு போயிங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சுருவோம். ஏன்னாச்சு இது வந்து சின்ன அடுப்பில் தான் செய்யறது, அதனால சூடு ஏறி கொதி வரணும். அரிசி ஊற போட்டாச்சு, அலசணும். ஓகே, இதை பார்த்துங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்தோன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கழுவி வச்சுருக்க இந்த அரிசியை இதோட சேர்க்க போகிறோம். கரெக்டான அவ்வளோ அரிசியை சேர்த்துங்க. எடுத்து இதோட சேர்க்க போகிறோம். பாட்டியே, அது வந்து கொதித்து வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து மேலே தம்மு போடுற பதம் வரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம அடியில் உட்கார அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே பாட்டியே, இது வந்து நம்ம சின்ன அடுப்பில் செய்யணுன்றதுனால கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வர அளவுக்கு மூடி வச்சிடும். போடுறோம். இப்போ நம்ம நினச்ச மாதிரியே வந்துருச்சு. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக இது முங்குற அளவுக்கு மூடிட்டு மூடி எடுத்து போட்டு இப்போ தம்மு போட போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம், பார்த்துங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தம்மிலே கிடக்கட்டும். திறக்க போகிறோம். ஆவி பிரியுது. இப்போ எடுத்துவிடு. நினச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்திருக்கு. பிடிச்சிக்க துணியால் சுட்டுவிடும். ஓகே, வாசனை செம்மையாக இருக்குது. பாருங்க எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு. கரெக்டாக இதே ஃப்ரேமில் எடுத்துங்க. எப்படிண்ணா இருக்கு? சுடுறா இருறா. அப்படியே சுட சுட ரியாக்ஷன் இதான். எப்படி இருக்கு? உப்பு காரலாம் நல்லா இருக்கு. பர்ஃபெக்டாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, திங்காத நீ தின்னு பார்த்து சொன்னாதான் உண்டு. ஓகே. சாப்பிட்டுட்டு இருக்கேன்.